இன்றைக்கி நம்ம தக்காளி சூப் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கெட்டி வானலில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 2 பூண்டு பல், கொஞ்சமாக இஞ்சி 1 இன்ச்சு, அது ரெண்டையும் கட் பண்ணி போட்டு அதை வதக்குங்க. அப்புறம் ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை சுத்தம் பண்ணி இது மாதிரி கட் பண்ணி போட்டு மிதமான தீயில் 1 பிஞ்ச் சால்ட்டு சேர்த்து அதை வதக்கணும். இப்போ நாட்டு தக்காளி 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை சுத்தம் பண்ணிவிட்டு இது மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டு இதை வந்து வதக்கணும். இப்போ நல்லா குழைய வந்துடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைக்கணும். ஆறுனதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா விழுதாக அரைச்சிக்கணும். இந்த விழுதில் ஒரு 1.5 டம்ளர் நல்லா தண்ணியை சூடாக கொதிக்க வச்சு ஊற்றி இப்போ அதை நம்ம வடிகட்டணும். கேஸ் ஆன் பண்ணி இப்போ நம்ம அரைச்சதை தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதை வடிகட்டணும். இதுக்கு 1 ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. அளவு சால்ட் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அது 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி இதை கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும். இதை மிதமான தீயில் செய்யணும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா இது மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் கழித்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட்டர் இதில் போய் மெல்ட் ஆகிடும். சுவையான மணமான டொமேட்டோ சூப் தயாராகிடுச்சு.